என்னடா ஏதோ எழுதிட்டு இருக்க? மச்சான், இப்போ ரீசெண்டாக 9 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டாங்கல்ல, அதுக்கு மெக்னால போராட்டம் பண்ணலான்னு இருக்கும். அதுக்காக தான் எழுதிட்டு இருக்கேன். நீயும் வாயேன். நான் வரலடா. நீங்களே போய் போராட்டம் பண்ணி நியாயத்தை வாங்கி கொடுங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கருணையே இல்லையாடா? இப்போ நம்ம போராட்டம் பண்ணால் மட்டும் என்னடா மாறப்போகுது? போன உயிர் தான் திரும்ப வருமா, இல்லை அவங்களுக்கு நியாயமாக தண்டனை தான் வாங்கி கொடுக்க முடியுமா? இப்படி அலட்சியமாக பேசிகிட்டு இருக்காத மச்சான். இதுவே உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா நீ இப்படி தான் சொல்லுவியா? ஆச்சே, அதானே இப்படி சொல்லிட்டு இருக்கேன். என்னடா சொல்கிற? ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி 5வது படிச்சுட்டு இருந்தான். எப்பவும் போல் டெய்லி ஸ்கூல் போவா. ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், கிடைக்கல. பயந்து போயிட்டு போலீஸ்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க கிடைச்சா சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் பக்கத்து ஒரு காட்டில் போனோம். அதை கிடைச்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாக்டர் சொன்னார், கேங் ரேப்பு, 4 நாய்ங்க சேர்ந்து வேற யாரும் இல்லை, என் ஊர் பசங்க தான். போலீஸ் அவங்கள அரெஸ்டும் பண்ணாங்க. ஆனா 1 மாசத்துல பெயில் வாங்கினதுக்கு ஒருத்த என் கண்ணு முன்னாடி கூதியதுப்பா சுத்தி நின்றாங்க. இந்த 4 தேவடியா பசங்களை பார்க்கும்போது அவனுக்கு பூல கட் பண்ணி சாவடிக்கணும்னு தோணுது. ஆனா முடியலையே. நான் அவங்களை வெட்டி ஜெயிலுக்கு போயிட்டேன். எங்க அப்பா அம்மாவோட நிலைமை என்ன ஆகுன்னு கூட தெரியலையே. அப்பதான் புரிஞ்சுது, நம்மளால ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்னு. சிஸ்டம் சரியில்லை மச்சான். ஆட்சி மாறினா எல்லாம் மாறிடும்டா. ஃபுல் மாறும். இங்கே எத்தனை டைம் ஆட்சி மாறினாலும் ஆட்சி தான் மாறும். ஆட்சியால் எதுவுமே மாறாது. அந்த பேப்பரில் ஜஸ்டிஸ் ஃபார் நம்பர் தான் எழுதியிருக்க, கீழே பொண்ணு பேர் எழுதல. இல்லை, அது மட்டும் பென்சில் எழுதிக்கோ. ஏன்? எப்படியும் அடுத்த 1 வாரத்தில் இன்னொரு பொண்ணுக்கு நீதி கேட்டு போராட தான் போகிறீங்க. பென்சில் எழுதுனீங்களன்னா அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பேப்பர் சேவ் பண்ணலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறேன்.